அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஒரு புத்தக மதிப்புரையில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நவீன அறிவியலின் எழுச்சி, எக்ஸ்ரே முதல் குவாண்டம் இயற்பியல் வரை. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள். தமிழின் மதிப்புமிக்க மற்றும் பலராலும் அறியப்பட்ட ஒரு அறிவியல் முகம். எளிய தமிழில் அறிவியலை கொண்டு சேர்ப்பதில் முக்கியமாக செயல்பட்டு வரக்கூடிய நபர்களுள் முதன்மையானவர். விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் விஞ்ஞானியாக இருந்தவர். தற்போது அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் மொஹாலியில் விஞ்ஞானியாக பணியாற்றி வரக்கூடியவர். பல முக்கியமான ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கக்கூடியவர், ஆய்வுகளை வெளியிட்டிருக்கக்கூடியவர். பல நூற்றுக்கணக்கில் அறிவியல் கட்டுரைகள் மற்றும் புத்தகங்களை வெளியிட்டிருக்கக்கூடியவர். அறிவியலுக்காக பல தசாப்தங்களாக இயங்கி வரக்கூடியவர். அன்னாருடைய இந்த புத்தகம் பாரதி புத்தகாலயத்தால் வெளியிடப்பட்டது. நவீன அறிவியலின் எழுச்சி அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. பள்ளி மாணவர்கள் மற்றும் என்னை போன்ற கல்லூரி மாணவர்களுக்கு இது ஒரு நிச்சயமாக படிக்க வேண்டிய புத்தகம். புத்தகத்தை பற்றி கொஞ்சம் பிரீஃபா பார்த்துடலாம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடன் இணைந்து பாரதி புத்தகாலயத்தின் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. ஆரம்பத்திலேயே நவீன அறிவியலின் வளர்ச்சி அப்படின்னு எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு, எக்ஸ்ரே கண்டுபிடிப்பிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள், எப்படி எக்ஸ்ரே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை ஆசிரியர் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். மைக்கேல் ஃபாரடே, மேரி கியூரி, ரான்ஜன், ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், பெக்குரல், ஐன்ஸ்டீன், நீல்ஸ் போர் போன்ற விஞ்ஞானிகளினுடைய குறிப்புகள் இங்க உங்களுக்கு காண கிடைக்கும். முதல்ல நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் என அழைக்கப்படக்கூடிய நியூட்டன் இயற்பியல் எந்த அளவிற்கு உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியது, பின்னாளில் அதனுடைய விதிகள் எந்தெந்த இடத்தில் தோல்வி அடைந்து நவீன அறிவியல் அதாவது குவாண்டம் இயற்பியல் வளர்வதற்கு காரணமாக இருந்த கண்டுபிடிப்புகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி இருக்கிறார். முதல்ல பூமி சுற்றக்கூடிய விஷயம், கலீலியோ அவர்கள் தொலைநோக்கியை கண்டுபிடித்து ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள், கலீலியோ ஆராய்ச்சி செய்த விஷயங்கள், அதற்கு பிறகாக இருந்த அறிவியல் அறிஞர்கள், ஆதி காலத்துல நிலவிய அணுக்கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட தாபி வெங்கடேஸ்வரன் அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அணுக்களை பற்றி கிரேக்க காலத்துல முந்தைய வரலாற்று காலகட்டத்துல என்ன மாதிரியான ஒரு சிந்தனை இருந்தது அப்படிங்கிறத புத்தகத்துல ரொம்பவும் தெளிவா, அதில் நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படித்தால் 15, 16வது பக்கத்துல இந்த தகவல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு ரான்ஜன் அவர்கள் அந்த எக்ஸ் கதிர்கள் ஆய்வு பற்றி எல்லாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த எக்ஸ் கதிர்கள் ஆய்வுக்கு அடுத்தபடியாக இந்த எலக்ட்ரான்களின் கண்டுபிடிப்பு, இயக்கவியல் மற்றும் குவாண்டம் இயற்பியலை நோக்கி நாம் எப்படி செயல்பட தொடங்கினோம், எலக்ட்ரான்களுக்கு 2 விதமான பண்புகள், அதாவது துகளாகவும் செயல்படும், அலையாகவும் செயல்படும் அப்படிங்கிற விஷயம். அதற்கு பிறகு ரேடியத்தை மேரி கியூரி, அதாவது கதிர்வீச்சை மேரி கியூரி கண்டுபிடித்த கதை, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாமே எளிய நடையில இருக்கும். ரொம்ப ஆழமான அறிவியல் சொற்களுக்கு பதிலாக எளிமையாக புரியக்கூடிய வகையில கொஞ்சம் ஹியூமர் சென்ஸோட எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வாசிப்பவருக்கு ஒரு நயம்பட இந்த புத்தகம் இருக்கும். நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் நகைச்சுவையான விஷயங்களை ஆசிரியர் குறிப்பிட்டிருப்பார். அதாவது சட்டியில் இல்லாதது அகப்பையில் வருமானம் அப்படின்னு பழமொழி எல்லாம் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டிருப்பார். கொஞ்சம் வாசிக்கும் போது ஒரு வித்தியாசமான மற்றும் ஒரு என்கேஜிங் டோன் அப்படின்னு சொல்லலாம் இந்த எழுத்து முறைக்கு. இந்த புத்தகத்துல ஒரு அடிப்படையான விளக்கங்களை நம்மால தெரிந்து கொள்ள முடியும். குவாண்டம் இயற்பியல் எதனால் உருவானது, எந்தெந்த இடங்களில் அறிவியல் நுட்பங்களின் வளர்ச்சியின் காரணமாக நாம் முன்பு பார்த்து கொண்டிருந்த இயற்பியலுக்கும் தற்போது பார்க்கும் இயற்பியலுக்கும் இடையே மாற்றங்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு நல்ல கதை வடிவத்துல இவர் குறிப்பிட்டிருப்பார். ஆனாலும் தியரி பாட்டுல ஒரு இயற்பியல் முதுகலை இயற்பியல் மாணவராக சொல்கிறேன், தியரி பாட்டுல அனைத்து முக்கியமான விஷயங்களும் இடம்பெற்றிருக்கும். ஆனால் நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த புத்தகத்தை ஒரு சிட்ல முழுமையா படித்து முடித்து விட முடியும். அந்த புரிந்து கொள்வதில் டிஃபிகல்டிஸ் எதுவுமே இருக்காது. நீல்ஸ் போருடைய அணு மாதிரிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த புத்தகத்துல ரொம்பவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒளி கற்றைகள், அந்த நிறமாலை அப்படின்னு சொல்லுவாங்க, பால்மர் சீரீஸ், அதை பற்றியெல்லாம் கூட, அதாவது எல்லாமே
ஒரு ஆழமான அறிவியல் கருத்துக்களை பொது வயப்படுத்தும் வகையில், அனைவருக்கும் புரியும் வகையில் எளிமையாக எழுதியிருக்கிறார். அதுதான் அந்த ஆசிரியருடைய சிறப்பம்சமாகவும் இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதற்கப்புறமா முக்கியமாக E=mc², ஐன்ஸ்டீனுடைய மிகவும் முக்கியமான ஒரு இக்குவேஷன், சமன்பாடு என்று கூட சொல்லலாம். அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நவீன அறிவியலின் நாயகன் ஐன்ஸ்டீன் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கிறது. கண்டுபிடிப்புகள், அதற்கு பிறகு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு கடைசியாக ஒரு தத்துவார்த்த ரீதியிலான அறிவியல் தத்துவத்தை விளக்கும் வகையிலான ஒரு கட்டுரையோடு இந்த புத்தகம் இனிதே நிறைவு பெறுகிறது. இந்த புத்தகத்தை நான் பல மாதங்களுக்கு முன்பே படித்து முடித்து விட்டேன். உண்மையிலேயே மாணவர்கள் நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். நவீன அறிவியலின் எழுச்சி, எக்ஸ்ரே முதல் குவாண்டம் இயற்பியல் வரை. பொதுவாக இந்த புத்தகம் பெரும்பாலும் பாரதி புத்தகாலயம் மற்றும் இன்ன பிற புத்தக கடைகளில் காண கிடைக்கும். புத்தகத்தினுடைய விலை சுமார் 110 ரூபாய் இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே ஒரு மாணவருக்கு நிச்சயமாக பரிசளிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். நீங்கள் மாணவராக இருந்தாலும் சரி, இல்லது உங்கள் வீட்டின் அருகில் குறிப்பாக தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாங்கி பரிசளித்து பாருங்கள். இல்லது ஒரு பள்ளியில் இந்த புத்தகத்தை வாங்கி வையுங்கள். இது போன்ற செயல்களின் மூலமாக, அதாவது இயற்பியல் அப்படிங்கிறது ஒரு கடினமான பாடம், அதை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நிறைய மாணவர்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்கிறது. ஒரு 10ஆம் வகுப்பு மாணவர், ஒரு 8ஆம் வகுப்பு மாணவர் இந்த புத்தகத்தை படித்தால் அவர் தைரியமாக 11, 12ஆம் வகுப்பில் இயற்பியலை அணுகுவார், புரிந்து கொண்டு அணுகுவார். ஒரு முழு அனுமானத்தோடு இயற்பியலை அணுகுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நான் எந்தெந்த இடங்களில் இயற்பியலை புரிந்து கொள்ள திணறினேனோ அதையே தெரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது. வாசிக்க விருப்பம் உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த புத்தகத்துக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கலாம். மீண்டும் ஒரு புத்தக மதிப்புரையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகாளேஸ்வரன்.